இன்றைக்கி ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனு மண்டபத்தில் நடக்குது. ஆக்சுவலாக ஒரு 2 கிலோ தேங்காய் சாதம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அப்படியே பார்த்துக்குங்க எல்லாரும். ஒரு 200 ml வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். தேங்காய் சாதம் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். ஒரு 2 ஜக்கு தண்ணி ஊற்றிங்க. போட்டு இப்போ வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. புரியல. ஆமாம் கடுகு உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு பொரிஞ்சு வருது. இப்போ அந்த இடத்துல கடலைப்பருப்பு போடுறோம். அது ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் பொரிஞ்சு இருக்கும். நல்லா பொரியணும். இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது வந்து நம்ம காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். இது பொரிஞ்சு வரும்போது இது கூடயே வந்து இதெல்லாம் கறிவிடக்கூடாது. அதுக்குள்ளே வந்து உடனே பொடியாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தோல் சித்தி பச்சை மிளகா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையும் கூட இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து இப்போ கிண்டிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் முந்திரி திராட்சை தேங்காய் சாதத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை போடுறோம். இப்போ இது வரும்போது கைப்பிடி கருவேப்பிலை இப்போ இதுக்கு தேவையான சால்ட் உப்பு போடுறோம். இந்த ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வைக்கும்போது அதில் உப்பு போட்டுருக்கோம். சாதத்துக்கு கரெக்டான உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இந்த தேங்காய்க்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அதில் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தேங்காய் கொட்டி கிண்ட வேண்டியதான். நல்லா தேங்காய் ரொம்ப அதிகமாலாம் இதை கிண்ட வேண்டியதில்லை. சும்மா ஒரே ஒரு பரட்டு லைட்டாக அது எல்லா தேங்காயும் ஒரு வாட்டி எண்ணெயில் கொண்டு வந்தாலே போதும். நிப்பாட்டிடலாம். நம்ம தேங்காய் வதங்கலாம் கூடாது. அவ்வளோதான். இது அப்படியே தேங்காய் சாதம் இப்போ சாதத்தில் போட்டு கிண்ட வேண்டியதான். இப்போ இந்த 2 கிலோ சாதத்துக்கு இப்போ நான் ஒரு 4 தேங்காய் போட்டுக்கோ. அந்த 4 தேங்காய் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு தேங்காய் ஊற்றிருக்கனால வந்து அந்த ஸ்மெல்லும் கரெக்டாக இருக்கும். தேங்காயும் கரெக்டாக இருக்கும். அதிகமாக இனிப்பு இருக்காது. சாதத்துக்கு இந்த தேங்காய் 2-4 தேங்காய் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி கிண்ட வேண்டியதான். இப்போ ரைஸை கிண்ட போகிறோம். கிண்டி உப்பு பார்க்க வேண்டியதான். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால தான் மாற்ற வேண்டியதான். கேரையில் மாற்ற வேண்டியதான். அப்போ அடுத்து சாதம் போடணும்.